அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் இல்லாவிட்டால் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்றும் அவர் நன்றி கெட்டவர் என்றும் தொழிலதிபர் எலான் மஸ்க் காட்டமாக விமர்சித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் டெஸ்லா தலைவர் எலான் மஸ்க் இடையே நட்புறவு இருந்ததால் குடியரசுக் கட்சிக்கு அதிக நிதி வழங்கிய மஸ்க் ட்ரம்புக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வெற்றி தேடி தந்தார். இதனால் அமெரிக்க அரசின் செலவின சீர்திருத்தங்களுக்காக உருவாக்கப்பட்ட டாஜ் என்ற அமைப்பின் ஆலோசகராக எலான் மஸ்கை ட்ரம்ப் நியமித்தார். ஆனால் அண்மை காலமாக இருவருக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து டாஜ் அமைப்பில் இருந்து எலான் மஸ்க் விலகினார். இதற்கிடையே வரி சலுகைகள் கொண்ட மசோதாவை ட்ரம்ப் அரசு கொண்டு வந்தது. அது குறித்து விமர்சித்த எலான் மஸ்க் தம்மால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் தேவையற்ற விஷயங்கள் நிறைந்த இந்த மசோதா அருவருக்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டார். மசோதா குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த மசோதாவில் மின்சார வாகனங்களுக்கான வரி சலுகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேறிய சிறிது நேரத்தில் எலான் மஸ்கின் டெஸ்லா பங்குகள் 8% வீழ்ச்சி அடைந்தன. இந்நிலையில் மசோதா குறித்து பேசிய ட்ரம்ப், இங்கு இருப்பவர்களை விட மசோதா குறித்து எலான் மஸ்கிற்கு நன்கு தெரியும் என்றும் முன்பு இதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் கூறினார். ட்ரம்ப் பேசி வீடியோவை டாக் செய்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எலான் மஸ்க், அவர் கூறுவது தவறானது என்றும் மசோதா தனக்கு ஒருமுறை கூட காண்பிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் யாரும் படிக்க முடியாத அளவுக்கு நடு இரவில் மசோதா வேகமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் சாடியுள்ளார். ட்ரம்ப் நன்றி மறந்தவர் என்றும் தாம் இல்லை என்றால் ட்ரம்பால் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்றும் எலான் மஸ்க் கூறியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க் இடையான உச்சகட்ட மோதல் அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.